நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்றப்போ, சிவகங்கை தொகுதி. சிவகங்கை தொகுதிய பார்த்தோம் அப்படின்னா, திரு சீமான் அவர்களுடைய சொந்த ஊர். அதற்கு ஏத்த மாதிரியும் பிரச்சாரங்கள்லாம் வந்து கூட ரொம்ப வலுவா இருந்துச்சு. மக்கள் எல்லாமே வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிய ஆதரிக்கிறாங்களா? இப்ப சிவகங்கை தொகுதியில எழிலரசி வந்து நிக்கிறாங்க நாம் தமிழர் சார்பா. ஆனா, எப்பொழுதுமே அதிக முறை வெற்றி பெறக்கூடியவர்களா இப்ப கார்த்தி பி. சிதம்பரம் வந்து வேட்பாளரா நின்றுருக்காங்க. ஏற்கனவே சிட்டிங் எம்பியாவும் இருக்காரு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த தொகுதியில் தான் சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேட்பாளர் பெண் வேட்பாளர் 20 பேர் பெண் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து அவங்களும் ஒருத்தர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொந்த தொகுதிங்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 25% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்ற ஒரு வியூகத்துல வந்து சிவகங்கை தொகுதி வந்து நாம் தமிழரோட டார்கெட்ல முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுகிறது. அதே சமயத்துல வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு வீக்னஸ். ஏன்னா இவர் வந்து ஒரு எடுத்தன் கவிழ்த்தன் பேசக்கூடியவர் தான் கார்த்திக் சிதம்பரம். வந்து கட்சி தலைமையை மதிக்க தெரியாதவர் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்குது. அவர் ஒண்ணு தன்னோட மொனோபொலியில வந்து பேசுற பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனா அவர் ஒரு திமிர்த்தனமா பேசுறாரு, அவருக்கு தெரிஞ்சதை பேசுறாரு. இப்படி வந்து இருக்கிறதுனால வந்து திமுகவே அவர் வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா திமுக நிர்வாகிகளும் சரி, திமுக ஓட்டு போடுறவங்களும் சரி, திமுக தொண்டர்களும் சரி, கார்த்திகை சிதம்பரத்துக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. போடலாமா வேண்டாமா, அவருக்கு போடலாமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இவருக்கு போட்டு போட்டு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கார்த்தி பி. சிதம்பரம் பார்க்கும்பொழுது இப்போ காலமாவே சிதம்பரம் அவர்களுக்கு வந்து மக்கள் அதிகமான ஓட்டு செலுத்தினாங்க. நிறைய ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு. கார்த்திக் சிதம்பரமும் கூட தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல்ல கார்த்திக் பி. சிதம்பரத்திற்கு எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் சேவியர்தாஸ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி? அதாவது தனக்கு வழங்க வேண்டிய ஓட்டுகள் எல்லாம் வந்து அமைதியா வாய் நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு வந்து மிக பொருத்தமானவர் வந்து கார்த்திக் சிதம்பரம். ஏன்னா அவர் வந்து தன்னை வந்து பெரிய அறிவாளி மாதிரியும் தன்னுடைய புத்திசாலி மாதிரியும் மூளை நமக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிக்காரு. இது வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிறதா சொல்லணும். இந்த வகையில் பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரத்துக்கு திமுக தொண்டர்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அங்க ஏடிஎம்கே வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே ஒரு நல்லா ஜெயிச்ச தொகுதி தான் அவங்களுக்கு சிவகங்கையும். அதனால வந்து அவங்களுக்கும் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. ஆனா அதே சமயத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சொந்த ஊரு, நம்ம சொந்த மண் அப்படிங்கிற காலகட்டத்துல வந்து ஒரு கருத்தியல்ல வந்து இருக்கிறனால நம்ம சீமான் வந்து கிட்டத்தட்ட 25%, அதாவது நல்லா ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் ஓட்டு வாங்கினாங்க சொல்லி தொகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வரிசையில வந்து சிவகங்கை இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா வந்து ஒரு 25% ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் கட்சி இங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அவரோட டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதி டார்கெட் வச்சுக்கிறாரு சீமான் அவர்கள். அந்த தொகுதியில அதாவது நெல்லை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தென் சென்னை, வட சென்னை, அப்புறம் சிவகங்கை, தேனி, தென்காசி, இதெல்லாம் வந்து இவங்களோட டார்கெட்ல முக்கியமான தொகுதி. அதே மாதிரி கோவை, இதெல்லாம் வந்து நாம் தமிழரோட டார்கெட்ல முக்கியமான தொகுதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25% மேல வாங்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இதெல்லாம். அப்படி வாங்குற பட்சத்துல கிட்டத்தட்ட சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு வந்து நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில சிவகங்கை தொகுதி வந்து நாம் தமிழருக்கு ரொம்ப கை கொடுக்கும்னு தான் சொல்லணும். ஏடிஎம்கேக்கும் ஏற்கனவே இது வந்து நிறைய ஓட்டு, அதாவது உழைக்கணும், உழைச்சாதான் வந்து அவங்களோட 30% அங்க தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமா பார்க்கப்படுது. சரி, இப்ப நீங்க சொன்னது மாதிரியே சொந்த தொகுதி தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட சிவகங்கை வந்து பொதுவாவே வந்து சமூகங்களால பிரியும், சமூக ஓட்டுகள் பிரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பொறுத்து தேவநாதன் யாதவ் வந்து பிஜேபியில போட்டிடுறாரு. இப்ப இவருக்கு வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகங்கை பொறுத்த வரைக்கும் கள்ளர் மருவர் சமூகம் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அதே சமயத்துல அதுக்கடுத்து தேவேந்திர குல வேளாளர்கள், அதுக்கடுத்து கோனார், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பிள்ளைமார் இருக்காங்க. இது எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற போது கிட்டத்தட்ட கணிசமான வாக்கு இந்த 3 சமூகத்துக்கு இருக்கு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அதாவது கோனார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவநாதன் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர். யாதவங்கிறது வந்து வடமொழி சொல்லு. அதை வந்து அது அவருக்கு விருப்பத்தோட பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை வந்து கேலியும் கிண்டலமாக இன்னைக்கு வரைக்கும்
சீமான் அவர் பேசிட்டே இருப்பாரு. எதுக்கு யாதவன் சொல்ற கோன் கோன் கோனார் ஈதா கோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விளக்கமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. சோ வந்து அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சமூக மக்களுக்கும் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதா. அதே சமயத்துல வந்து திமுகவும் வந்து எந்த அளவுக்கு இதுல வேலை செய்யறாங்க, இவருக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா வந்து இவர் தோக்கடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு ரோல் அப்படிங்கறது வந்து திமுக ஏற்கனவே டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க. இது வந்து கார்த்திகை சிதம்பரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஏன்னா திமுக நினைச்சா அவரை தோல்வியோட செய்வாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கதான் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளூக்ல வந்து நாம் தமிழர் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற தொகுதியில நான் சிவகங்கை தொகுதி இருக்குது. சோ வந்து இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. திமுக கையில தான் இருக்கு. ஏன்னா திமுக வந்து கார்த்திக் சிதம்பரத்தை வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க. அங்க ஏன் மேலிடம் வந்து என்ன சொல்லுதோ அதைத்தான் பார்ப்பாங்க. அதே சமயத்துல கீழ்மட்ட நிர்வாகிகள் வந்து இவரை பிடிக்காம தான் போயிட்டு இருக்கு. இவர் வந்து அவங்கள சர்ஜா பண்ணி ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு அதுக்கப்புறம் அதுல வந்து தப்பிச்சு வந்தாருன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து கார்த்திகை சிதம்பரம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து நாம் தமிழர் வந்து ஒரு ஃப்ளூக்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது யதார்த்தமான கள நிலவரம் சொல்லுது. அதன்படி பார்க்கிறப்போ இப்ப திமுகவுல இப்போ பிரச்சாரத்துல அதிகமா சர்ச்சையை ஏற்படுத்தினது கதிரானந்த் அவர்களுடைய பேச்சு. அவரு வந்து வேட்பாளரா நிக்கக்கூடிய வேலூர் தொகுதியுடைய கள நிலவரம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து சமீபத்துல திமுகவுல பெரிய பிரச்சனையா இருக்கிறது அந்த 1000 ரூபாய் கொடுக்குற பிரச்சனை தான். திமுகவுல அதிகமா பேசு பொருளாகி இருக்கிறது. துரைமுருகன் அவர்கள் வந்து மகளுக்கும் 1000 பொண்ணுக்கும் 1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து கதிரானந்த் அவர்கள் வந்து 1000 ரூபாயில பல பலன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட பேச்சு வந்து சர்ச்சையாச்சு. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் போறப்ப மக்கள் எல்லாமே வந்து ஊருக்குள்ள விடாம முற்றுகையிட்ட சம்பவமும் ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தது. இதுவரைக்கும் பொறுப்புல இருந்த கதிரானந்த் அவர்கள் மேல எந்த அளவிற்கு மக்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க, இல்ல அவரை ஆதரிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. வேலூர் தொகுதியுடைய கள நிலவரம் பற்றி. அதாவது திமுக வட மாவட்டங்கள்ல வந்து திமுக தோக்கும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஜெயிக்கிற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு கவலைக்குரிய தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன வேலூர் தான். திமுக அங்க ஜெயிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான தொகுதியா இருக்கு. காரணம் வந்து தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தந்தை போலவே இவர் வந்து மகனும் அப்படி பேசுகிறாரு. அவருக்கு வாய் தான் மூலதனம், வாய் தான் எதிரி, வாய் தான் தோக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. சோ வந்து கதிரானந்த் வந்து தன் வாயாலேயே தோப்பார் அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வர்றவங்கள, அது எஸ்பெஷலி பெண்களை வந்து தாய் குலத்தை வந்து போற்றக்கூடிய ஒரு சமூகத்துல, ஒரு நாட்டுல இவர் வந்து அவங்களவே கிண்டலும் கேலியுமா பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த ஒன்னே போது அவர் வந்து தோத்துட்டாரு, கதிரானந்த் தோப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு போகுது. கம்பேர் ஆனா நீங்களே வந்து இதை வந்து கேள்வியிலே கேட்டிருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியா வந்து அந்த தொகுதியில இப்ப கூட பரவிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. ஆனா வந்து இது வந்து ஒரு என்ன ஒரு புகஞ்சுட்டே இருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து கதிரானந்துக்கு எதிராக தான் இது அமையும். அதனால வந்து தோக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏற்கனவே ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பொன்முடி பக்கத்துல இருக்கிறாரு பொன்முடி, அவரும் கூட ஓசி டிக்கெட்டு, ஓசி காசு அப்படின்னு சொல்லி ஓசி ஓசி யோசி சொல்லிட்டு இருந்து கிட்டத்தட்ட திமுக ஒரு வெறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்முடி மேல உடனே பொன்முடி தான் அப்படின்னு ஞாபகம். அதுக்கு அடுத்தது அவருக்கு நிகராக இருப்பவர் கதிரானந்த். கதிரானந்த் வந்து இன்னைக்கும் வந்து அதாவது ஏதாவது செஞ்சுட்டு இவங்க சொன்ன மாதிரிதான் இவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து இவங்களுக்கு செய்யற மாதிரி, பொதுமக்களுக்கு செய்யற மாதிரி அந்த துணிலேயே இருக்கிறாங்க அவங்க. அதனால வந்து இவரை வந்து வேட்பாளரா மட்டும் பார்க்கல, ஒரு எதிரியாவே அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வாக்காளர்கள் எல்லாமே. சோ வந்து வாக்களிக்கு போகும்போது இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து எதிரொலிச்சதுன்னா கண்டிப்பா திமுக அங்க டெபாசிட் கூட இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் என்ன செய்யறாங்களோ அதான் மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க. அது அளவுக்கு வேலூர் தொகுதியில் வந்து திமுக டெபாசிட் இழந்தது அப்படின்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி சார்பில் வந்து ஏசி சண்முகம் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே கடந்த முறை நிற்கிற பொழுது ஒரு சொற்ப ஓட்டுகள் தான் தோத்தாரு அப்படிங்கிற ஒரு அடுதான் மேல இருந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இப்ப பிரதமர் கூட அந்த தொகுதிக்கு போய் இப்போ வாக்கு கேட்டு சோவெல்லாம் அதாவது பொதுக்கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா வந்து பெருச அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து இஸ்லாமியர் ஓட்டுகள் வந்து அதிகமா இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் அது வந்து அதிமுக ரொம்ப முன்னேறிட்டு இருக்காங்க.
அதிமுக கட்சி வந்து கிட்டத்தட்ட அதுக்கு உண்டான வேலைகளை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க தான் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற கள நிலவரங்கள்லாம் சொல்லுது. ஸோ வந்து அதிமுக வந்து அங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து டார்கெட் வச்சுக்க ஒரு 15 தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல வேலூர் தொகுதி வந்து அதிமுக கை கொடுக்கும் அப்படின்றத சொல்லணும். அதே சமயத்துல வந்து நாம் தமிழர் கட்சி மகேஷ் ஆனந்த் அவர் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் சார்பா மகேஷ் ஆனந்த் அவர் நிக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே வந்து பல மாதங்களாக திட்டமிட்டு ஒரு நிறுத்தப்பட்ட கூடிய வேட்பாளர் அவர். கிட்டத்தட்ட அவரும் வந்து அங்க கணிசமான வாக்குகளை பெறுவார். அப்புறம் நடிகர் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு தேர்தல் இப்ப மன்சூர் அலிகான் அவரும் அந்த தேர்தல் அங்க களத்தில் நின்றுட்டாரு. கிட்டத்தட்ட அவர் சமூக வலைதளங்கள் அவருக்கும் நிறைய பெருகிட்டு இருக்கு. அவர் கணிசமான வாக்குகளை இஸ்லாமியர் வாக்குகளை வந்து பிரிப்பாரா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஸோ வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அங்க வந்து திமுகவுக்கு வந்து டெபாசிட் போயிடும் அப்படிங்கிற பயந்துட்டு இருக்கிற ஒரு தொகுதியா இருக்குது. அதை எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி அவங்க ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து திமுக மேலிடம் தான் முடிவு செய்யும். மக்கள் வந்து அது எதிர்ப்பலைகள் இன்னும் நினைவுகளாகவே இருந்துட்டு இருக்கு. அவரோட பேச்சு நினைவுகளாகவே இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து திமுக வந்து தோக்கக்கூடிய தொகுதியில் முன்னணியில் இருக்கிற தொகுதி வேலூர் தொகுதி. இந்த தொகுதிகள்ல மிக முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுறது திருச்சி. அது எப்பவுமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியா தான் இருக்கும். அதுல இந்த தடவை ஒரு ஸ்டார் தொகுதியா மாறுறதுக்கு வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து வேட்பாளராக நின்றுக்கிறாரு. சமீபத்துல கூட அவர் செய்த பிரச்சாரங்களும் சரி, சின்னத்திற்காக வந்து அவர் மேடையில அழுத நிகழ்வும், அதே நேரத்துல மதிமுகவுல இருக்கிற ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவர் இறந்த ஒரு நிகழ்வும் கூட பரபரப்பா பேசப்பட்டது. இந்த திருச்சி தொகுதியுடைய கள நிலவரங்கள் பத்தி சொல்லுங்க. அங்க வேட்பாளர்கள் எல்லாம் எவ்வளவு வலுவா இருக்கிறாங்க, எந்த ஒரு கட்சி வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது திருச்சியில வந்து கிட்டத்தட்ட வைகோ மகன் துரை வைகோ தோத்தாருன்னா அதுக்கு முழு பொறுப்பு வந்து KN நேரு தான். ஜெயிச்சாலும் முழு பொறுப்பு KN நேரு தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு தோக்கடிக்கிறதும் ஜெயிக்க வைக்கிறதும் அவரு தான் முடிவு பண்ணிக்கிறாரு. ஏன்னா முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அதாவது திமுகவுல கிண்டலும் கேலியும் பண்றதுல பெரிய ஆளு. அந்த வகையில வந்து கலைஞர் அதாவது கலைஞர் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசி கிண்டல் கேலியும் பண்ணுவாரு. ஆனா அவரை ஒட்டி இருக்கிற ஒரு 6-7 தலைவர்கள் பாத்தீங்கன்னா துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, ஏவாவேலு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருப்பாங்க. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட இமிட்டேட் எப்படி இருக்குதோ ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ கலைஞரோட பாடி லாங்குவேஜ் அது அப்படியே இவங்களுக்கு இருக்கு. ஆனா வந்து அந்த கிண்டலும் கேலி பண்றதை வந்து கலைஞர் வந்து தன் வசப்படுத்தி அதை சரி செஞ்சுக்குவாரு. கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்கள மாட்டிக்குவாங்க. இவங்கள எப்படி மாட்டுவாங்கன்னா இப்போ வந்து ஓசி டிக்கெட் அப்படின்ட்டு பொன்முடி பேசினார் இல்லையா, மாட்டினார்ல. ஆனா அதே கலைஞர் பேசினா அதுக்கு தகுந்த மாதிரி பேசி தப்பிச்சுக்குவாரு. ஆனா இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரிதான் துரைமுருகன் கிண்டலும் கேலியம் பண்றது இன்னும் சில்லற மாத்திரம் முழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து தேர்தல்ல அது பயங்கரமா அது எதிரொலிக்கும். அதே மாதிரிதான் இவர் என்ன பண்றாரு KN நேரு, இவர் வந்து சீன்றாரு. அதாவது வைகோ மகனை சீன்றாரு. நீ என்ன பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசி மரியாதையா வந்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லு, என்ன புடுங்க போற நீ அப்படின்லாம் பேசுற போது இதனோட மன அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்பதான் அவரு நான் சுயமரியாதை இருக்காரன், நான் நின்னா தனி சின்னத்துல தான் நிற்பேன், மதிமுக சின்னத்துல தான் நிற்பேன், உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எங்க அப்பாவுக்காவது நின்று கட்சிக்காரனுக்காகத்தான் நிக்கிறேன், நான் வந்து ஆசைப்பட்டவன் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பீரிட்டு வெளியே வர்ற அந்த துன்பத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்துறாரு. அப்ப வந்து இவரு போன நோண்டிட்டு அடியே KN நேரு பார்த்துட்டு அதை வந்து கண்டுக்க அலட்சியப்படுத்தி இது ஒன்னாச்சும். இப்ப ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிற ஒருவேளை வந்து போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில இங்க வந்து அந்த தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிறது வந்து இந்த தொகுதியில பயங்கரமான ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல வந்து தொட்டியம் ராஜசேகரன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா இங்க வந்து தெலுங்கு பேசுறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, ரெட்டியாருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, இங்க வந்து கணிசமான வந்து பெரும்பான்மையா இருக்கிற சமூகம் வந்து 3 சமூகம். ஒண்ணு முத்தரையர் சமூகம், 2வது தேவர் சமூகம், 3வது தேவேந்திர குல வேளாளர் சமூகம். இந்த 3 சமூகம் இருக்கு. ஆனா வந்து இந்த 3 சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, பெரும்பான்மையான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ரெட்டியாருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து மணச்சநல்லூர் மற்ற அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவர் ரெட்டியார், நகர தலைவர் ரெட்டியார், நகர செயலாளர் ரெட்டியார், கவுன்சிலர் ரெட்டியார், இப்படி ரெட்டியாரை போட்டுதான் அங்க வந்து கட்சியே வளர்த்துறாங்க. திமுக இதனாலேயே கெட்டு போகுது. இதுக்கு வந்து ஒரு மாற்று தீர்வே இல்லையா? இது வந்து பிற மொழி பேசுறவங்க வந்து தமிழ் இது பண்றது இல்லையா? தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு ஆதிக்கம் கொடுக்கறது இல்லையா? ஏன் தேவரணத்துக்கு கொடுக்கணும், தேவேந்திர குல வேளாளர் கொடுக்கணும், முத்திரையருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் கேட்டு தொட்டியம் ராஜசேகர் வந்து சமீபத்துல மிக பரபரப்பா பேசக்கூடிய ஒரு செயல் விட்டிருந்தாரு. அதே சமயத்துல வந்து அவரோட சகோதரர் ராமவிஜயம் வந்து கொல்லப்பட்டது வந்து அதை வந்து பெருமையா பேசுறாரு. அவர் கொல்லப்பட்டதுதான் வந்து பெரிய, அதாவது அவர் கொன்னதுதான் வந்து இங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே, நிர்வாகிகள், கட்சியில் இருக்கிறவங்க, அடுத்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுல வந்து துயரப்பட்ட ஒரே ஆளு நேரு மட்டும்தான். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலைமை இங்க திருச்சியில போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ திருச்சியில வந்து என்ன கேட்டீங்கன்னா, முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னா கூட நேரு கேட்க மாட்டாரு. போங்க, நான் உள்ளுக்குள்ள இருக்கிறது பாத்துக்கிறேன், அது எனக்கு தெரியும் போங்க அப்படின்ட்டு அவர்கிட்டயே பேசுவாரு. அதனால வந்து தலைமைக்கே வந்து ஓரளவுக்கு முகம் சுளிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. நேரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மன்னரா இருக்கிறார். திருச்சி மன்னர், திருச்சினாவே அவருதான், அவருனாவே திருச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இதை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு வந்து மற்ற கட்சிகள்ல வந்து வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியை பார்க்கிறப்போ ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து மிக பிரபலமா அறியப்பட்டவர். ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது குரல் கொடுத்து அதிக மக்களால அறியப்பட்டு இப்ப வரைக்கும் ஒரு போராளியா அவருடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எந்த அளவிற்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆரியமா திராவிடமா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல தமிழ் தேசம் இந்த வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட கருத்தா இருக்கு. மிகப்பெரிய ஆளுமையான கருத்தா இருக்குது. அந்த கருத்தை வந்து சிதைக்கணுங்கிற ஒரு சின்ன பின்னம் ஆக்கணுங்கிற திட்டத்துல வந்து நேரு வந்து முக்கியமா இருப்பாரு. அது வந்து புரியாதவர் இல்ல. யாரு? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் புரியாதவர் இல்ல. பிறமொழிக்காரன் இங்க வாழட்டும், ஆனா இங்க ஆளக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தம் உள்ளவர் தான் சீமான். அந்த சித்தாந்தத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து இதையும் திருச்சி வந்து முக்கியமா பாக்குறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து ஒரு ஸ்டாரா இருந்தவர் தான் இந்த தொகுதியோட வேட்பாளரா இருக்காரு. அவரை வந்து நிறுத்தி இந்த தொகுதி முழுவதும் அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட இந்த பொது 40% ஓட்டு இருக்குது, கிட்டத்தட்ட புது வாக்காளர்கள். அதுல வந்து 90% ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் பெறுவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுல வந்து இவரோட வேட்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தவர், பேசப்பட்டவர். அதுவும் தொகுதி மட்டும் இல்ல, திருச்சி மட்டும் இல்ல, அவர் வந்து தமிழ்நாடு முழுவதுமே பேசக்கூடிய ஒரு வேட்பாளரா இருந்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில வந்து திருச்சியில வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஜெயிக்கணும், வெள்ளைக்கு அதாவது வெற்றி கோட்டை தொடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோட வந்து நாம் தமிழர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சக்தியோட தான் அவங்களும் உழைக்கிறாங்க. சோ வந்து திருச்சி தொகுதி வந்து நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியா இருக்கும் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான கள நிலவரம். அதே சமயத்துல அதிமுகவும் தன்னோட வாக்கு வங்கியை வந்து தக்க வச்சுக்கணும். இவங்களோட இருக்கிற சூழ்நிலையில திமுகவை அரசியல் அரசியல் காய் நகர்த்தி எப்படியாவது வென்றாகணும். இந்த நேரு அப்புறம் இவரு துரை வைகோ இருக்கிற அந்த அரசியலை பயன்படுத்தி இது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. பக்கத்து தொகுதியில் தான் பெரம்பலூர்ல வந்து அவரோட மகன் இருக்கிற அருண் நேரு, அவரையும் வந்து கிட்டத்தட்ட அந்த தொகுதியிலேயே அவரு கவனம் செலுத்துறதுனால இந்த தொகுதி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதுக்குண்டான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து கிட்டத்தட்ட 2 தொகுதி வாங்கி டிடிவி தினகரன் நின்னாரு. அதுல வந்து செந்தில்நாதன் வந்து அவரை நிறுத்திக்கிட்டாரு. அவங்க உறவுக்காரங்க தான். அவர் வந்து தேவர் கம்யூனிட்டி சமூகம். சோ வந்து அந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட இவங்களும் கவனிச்சு அடிக்கடி போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தினகரன். முக்கியமான அவங்கள, அதாவது என்ன சொல்றது, பாஜக அவர்களை சேர்ந்த தலைவர்களும் அங்க பிரச்சாரம் இவருக்கு செந்தில்நாதனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து இது வந்து திமுக வந்து அதாவது துரை வைக்க தோத்தாருன்னா அது நேரு தான் காரணம் அப்படிங்கிறது தான் அரசியல்ல நிர்பந்தம், அதாவது எழுதப்படாத உண்மையா இருக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம சுவாரஸ்யமாவே நிறைய தொகுதிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இனியும் தொடர்ந்து நம்ம மீதி இருக்கிற தொகுதிகளை பார்ப்போம். இன்று இதுவரை எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.